புதிதாக வர்ற கட்சிகளுக்கு அதெல்லாம் இல்லை. யார் செத்தா எனக்கு என்ன, ஏன் கேடு போட்டா எனக்கு என்ன, நீ வா நான் வர்றேன் நீ வா அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்பை. அண்ணன் வேலூர் வர்றாருங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் வாங்க ஒரு ஹைப் இருக்குது. அப்படி ஒரு ஹைப்பை கொடுக்கணும்னு தேவை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளில் எங்கள் தலைவரோ இளந்தலைவரோ அறைகூடு விடுத்தார் 10-20 லட்சம் இளைஞர்கள் ஒன்றாக கூடுவதற்கு சக்தியும் வலிமையும் ஆள்பலமும் உண்ட கட்சி இது. அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றியில் காட்டுற முடிய சும்மா ரீல்ஸில் காட்டுறதில்ல. அது பார்க்குறவங்களுக்கு இளைஞர்கள்ட்ட திமுக இல்லைங்கிறதுலாம் பார்க்க சோசியல் மீடியாலே தூங்கி உறங்கிக்கிட்டு வெட்டி ஒட்டி ரீல்ஸ் கொடுக்குற கும்பல்னால அவர் சொல்ல முடியும். கிடையாது, அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 72,000 வாக்குச்சாவடிக்கு இளைஞர் அணி, இருக்கக்கூடிய மகளிர் அணி, மாணவர் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி என்று நிர்வாகிகள் இருக்காங்க. அதை தாண்டி உறுப்பினர்கள் இருக்காங்க, சிம்பத்தைசர்ஸ் இருக்காங்க, வாக்கு போடுற மக்கள் இருக்காங்க. அதுதான் பலம். இப்போ நீங்க சொல்றீங்க ஆக்சுவலாக இளைஞர்கள் திமுகவுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஆனால் இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே என் பக்கம் தான் இருக்காங்க. எல்லாருமே தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு, எல்லாருமே வந்து தேர்தல் அன்னைக்கு வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அன்னைக்காவது வந்தால் சந்தோஷம். பாயிண்ட் பேசுவேன், பாயிண்ட் பேசுவேன், தேர்தல் அன்னைக்கு வந்தால் சந்தோஷம்.